அடைச்ச இந்த வேலையும் கிடைக்கல. இன்னைக்கு போயிட்டு அம்மா கிட்ட என்னென்ன பேச்சு வாங்க போறேனோ தெரியல. ஏற்கனவே எங்க அம்மா என்ன தண்டு சோறுன்னு திட்டின்னு இருக்கு. அம்மா தனியா புலம்பிட்டு போயின்னு இருக்க, என்னாச்சு? ஒரு ஆஃபீஸா ஏறி இறங்குறாங்கக்கா. அப்பவே படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா கிட்ட இப்ப தண்டு சோறு டெய்லி திட்டு வாங்கின்னு இருக்க. வேலையே கிடைக்க மாட்டேதுக்கா. அது இப்ப எல்லாருக்கும் டீச்சர் வேலையே கிடைக்குது, நீ என்ன வேலை கிடைக்கலன்னு புலம்புற? அடப்போக்கா நீ வேற. நானே காலேஜ் கேப் விட்டு 4 வருஷம் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன எப்படி சேர்ப்பாங்க? மது நீ வேற, நான் முடிச்சு 7 வருஷம் ஆகுது. நானே இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா பாரு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் வேலைக்கே போக போகிறேன். இதில் 10th +2 காலேஜ் டிஸ்கண்டினியூ முடிச்சு நீ எவ்வளோ கேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு சூப்பராக ட்ரைனிங் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படியா? உங்களை தான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன். தெய்வமே முதல்ல எனக்கு டீட்டெயில் கொடுங்க. முதல்ல அட்ரஸ் சொல்லுக்கா, நான் நோட் பண்ணிக்கிறேன். டீம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட், இவங்களோட பிரான்ச் வந்து சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆனவங்க, குழந்தை இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ட்ரைனிங் போகலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குது. சூப்பர்க்கா. இவங்களே 1 இயர் மாண்டன்சரி ட்ரைனிங் கொடுத்து அவங்களே பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. 3500 பேருக்கு மேலே இதில் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்கன்னா பாரு. நானே 7 வருஷம் ஆகுது. எனக்கே நெக்ஸ்ட் வீக்ல நான் ஜாப் போகிறேன் மதோ. சூப்பர்க்கா. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பெண்கள் தான் வந்து வேலைக்கு போல ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. வீட்லயே இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க, குழந்தை வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே வேலைக்கு போகலாம். செம்மக்கா. முதல்ல நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் டீச்சர் வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களோட டீட்டெயில், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பை.